ஆன்மாவை கொண்டு நம்ம ஒளியாற்றலை ஏற்படுத்தும். அதுதான் இந்த ஒளி. ஒளியிலிருந்து வரும் பிம்பங்கள், ஆற்றல்கள் 5 விதமான சக்திகளை பிரபஞ்ச சக்தி, நீர், நிலம், காற்று, ஆதாயம், வர்ணம் இதெல்லாம் அடக்கக்கூடிய தத்துவத்தில் இருப்பதனால் ஒரு ஆலயத்திலோ ஒரு இல்லத்திலோ ஒளி கடவுளாக வரும் ஆக்குவான், இல்லாததை இருப்பதாக ஆக்குவான். புயல் மந்தை பேர் வைரஸ் நோய்களை நீக்குபவன், கிருமி நோயை நீக்குபவன், அவன் புயலகத்தில் வருவன். அதனால்தான் ஏற்களத்தை ஏறுபவன் போது ஏறி உழவுவதற்காக காட்டுற சின்னங்களை நீக்குகிறவன். விதை நெல்களை இடித்து அப்புறம் உரல்ல இடிக்கும், இதெல்லாம் அதுக்கெல்லாம் கையில உழைக்க பயிர் விளைச்சல் பண்ணவும் போகும். அந்த நெல்லை எடுத்து சுத்தம் பண்ணி பூமியை பதறெல்லாம் எடுக்கவும் உணவு கொடுக்கவும் அந்த உலகையை பயன்படுத்தினாங்க. அவங்களுடைய உலகத்தை எல்லாவித தர்ம பெண்களை நீங்களுக்கும் பாவ விமோசனத்தை அடைவது. அம்மா நீ இருக்கிற அழகே எனக்கு பேரானந்தம். அதனால எனக்கு என்ன தேவையோ அது உனக்கு தெரியும், அது எனக்கு பிஸ்கெட் அது இதுன்னு எல்லாம் இந்த வகுப்பில் போடுறோம். அதுபோல மாதத்தில் வரும் 2 பஞ்சமிகளையும் தீப ஒளியேற்றி வேண்டுங்கள். நிச்சயம் அவள் நம்முடன் படி அளப்பாள். அதை வாங்க இருக்கை பற்றாது. அதனால இந்த கல்லை மாநகரில் பழைய மகாலத்து கோயில் 310வது வருஷம் கோயில்னா நம்மளாம் வாழ்ந்துருக்க மாட்டோம். அப்படியேப்பட்ட கோயில்ல இருந்து இந்த 5 வருடமாக ஒரு விளக்கு பூஜை நடந்து நிறைய பேர் நடக்குதுன்னு வராங்க. நம்ம பிரபலம் கிடையாது. அதை எங்களுக்கு சீர்தூக்கி கொடுத்தவர் கன்னிமார் டிவி ரவிச்சந்தர். என்னங்க இது போல நடக்குது, எங்களுக்கு குலதெய்வமே கன்னிமார் தான். அப்ப கூட சொன்ன, ஐயா நாங்கள் விளம்பரம் எல்லாமே எதுவும் பண்ணுவோம், கும்பல்லாம் நிறைய வந்தால் எங்களால் சமாளிக்க முடியுமா? அதுக்கு அவள் வராகி எங்களுக்கு வழி கொடுத்துருக்கா. செல்வராஜி, கோகிலா, லலிதா, கஜலட்சுமி, பாலா மாதம் மாதம் என்ன வேணும் அப்படின்னு கேட்குற அளவில் புவனேஸ்வரி தம்பதிகள் இவங்கெல்லாம் பல்லாண்டு காலம் வீடோடி வாழ்ந்து வராகியுடைய பேரர்களோட எலக்ட்ரிஷியன் இருக்கிறார். கூப்பிட்டோம்னா முடியாது, லைட் ஏரியலன்னா இங்கே சுற்றி சுற்றி பார்க்கறது தான். இது போல தொண்ட உடன்பிரவா சகோதரர்கள் எங்களுக்கு சகோதரிகளுடைய ஒத்துழைப்பு இல்லைன்னா இந்த நிர்வாகம் நான் தனி ஒரு மனிதனால் ஒன்றுமே செய்ய முடியாது. அதுவும் செல்வராஜ் ஃபோன் பண்ணால் பக்கத்திலே வந்துடுவாங்க. அதுபோல் நிறைய வேலையெல்லாம் விட்டுட்டு அம்மாவுக்காக செய்கிறாங்க. இதெல்லாம் அம்மா கிட்ட கட்டளை. நான் சொன்னால் கூட வரமாட்டாங்க. அவங்க வந்து இறைவனே வராகியே அனுப்புறேன். அதுபோல் அன்னதான உண்டியலுக்கு கொடுக்க உதவிய அனைத்து உடன்பிறவா சகோதர சகோதரிகளுக்கும் ஆன்மீக பக்தர்கள் வராகி பக்தர்கள் அனைவருக்கும் வேண்டி விரும்பி பூஜையை துவக்க இன்றைய தினம் ஆவணினாலே சூரியன் சிம்ம மாசம் சொல்லுகின்ற சிம்ம ராசியிலே ஆட்சியாக இருக்கின்ற மாசம். இந்த மாசத்துல அந்த ஆட்சி பெற்ற சூரியனுடைய இதுல பெண்களுக்கு வெள்ளிக்கிழமை பரிகாரம் செஞ்சா பறிக்கும், ஆண்களுக்கு சனிக்கிழமை பறிக்கும். அதனால இந்த அரசு உத்தியோகம் கிடைக்கவோ, அரசு சம்பந்தப்பட்டதை பார்க்கவோ, அதனால் இருக்கும் தடைகளை நிவர்த்தி செய்யவோ நல்லா வேண்டி இந்த ஆவணி சூரியனில் வேண்டி வேண்டி கேட்டுக்கோங்க. இந்த வெள்ளிக்கிழமை வந்து திருமண தடை விலகவோ, சகல விதமான ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும் வேண்டிய பரிகாரம். வெள்ளிக்கிழமை வரது அவ்வளோ சிறப்பு. இப்போ 2வது வெள்ளிக்கிழமை வந்துடுச்சு, கருட பஞ்சமி வந்தது, இப்போ 2வது பஞ்சமி. சரி ஆரம்பிப்போங்களாம். தேங்காய் முடிஞ்சிருச்சா? தேங்காய் உடைக்கிறவங்க முடிச்சிட்டாங்களா?
டாரி, முப்பியம்மா, சப்தகண்டி மாதா, சர்வேஸ்வரி லோகமாதா, குல தேவதா, ஈட்டா தேவதா, அனைத்து விதமான தெய்வங்களும் எங்களுடன் துணை இருந்து, எங்கள் மூதாதையர்களுடன் துணை இருந்து நாங்கள் ஏற்றி வைத்துள்ள விளக்கு பூஜையிலே வாராகி தேவியை முழுமனதுடன் எழுந்தருளச் செய்து வேண்டியதை வேண்டியவாறு அருளும் வாராகியின் பரிபூர்ண சக்தி கிடைக்க வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளாம் க்ளௌம் கம் தோரண கணபதியே சர்வகாரிய காதித்ய சகல சித்திகராய சர்வஜன வசீகரணாய ருணமோசன வல்லபாய க்ரீம் கம் கணபதியே ஸ்வாஹா. தோரண கணபதினு சொல்கிறார். ருணம் மோசனம் எல்லாத்தையும் நீக்கிறவர், கடன் பிரச்சனை அவருடைய மந்திரம் இது. நிறைய சொல்லி கொடுக்கலாம். அதிலே உச்சிஷ்ட கணபதினு ஒருத்தர் இருக்கிறார். அவர் ரொம்ப வேகம். அம்மாவை மடியில் வச்சு பிண்டம் உற்பத்தி ஆகாமத்த பிண்டு கையெல்லாம் தடுத்துட்டு இருப்பார். இந்த கணபதி வழிபாடெல்லாம் நிறைய இருக்கு. அதுக்கு தான் ஒருத்தவங்களை சங்கடகர கணபதி மந்திரம், இவர் தோரண கணபதி மந்திரம் ஒரு 3 முறை சொல்லுங்க, நம்ம கடன் எல்லாம் தீரட்டும். ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளாம் க்ளௌம் கம் தோரண கணபதியே சர்வகாரிய காரத்திய சகல சித்திகாய சர்வகுண வசீகராய குணமோசன வல்லபாய க்ரீம் கம் கணபதியே ஸ்வாஹா. ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளாம் க்ளௌம் கம் தோரண கணபதியே சர்வகாரிய காரத்திய சகல சித்திகராய சர்வஜன வசீகரணாய குணமோசன வல்லபாய க்ரீம் கம் கணபதியே ஸ்வாஹா. தோரண கணபதியே நாங்கள் ஏற்றி வைத்திருக்கும் தீபத்திலே எழுந்தருளி எங்களுடைய ருணமோசனம் கடன் பிரச்சனை தீர அருள் புரிய வேண்டுகிறேன் அப்பனே. ஓம் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னம் ध्याये सर्व विघ्नोपशान्ते। ओम सुमुखार्य नमः। ओम एकदन्ताय नमः। ओम कपिलाय नमः। ओम गजकर्णकाय नमः। ओम लंबोदराय नमः। ओम विकटाय नमः। ओम विघ्नराजाय नमः। ओम विनायकरे ब्रह्मदेवे नमः। ओम गणादेव बालचंद्र गजानन वक्रतुंड सूर्पकर्ण हेरंबर स्कंदपूर्वज नमः। ओम सुमुख सैगदंडच्छ कपिलो गजकर्णः लंबोदरच्छ विगडो विघ्नराजो विनायक धूमदेवो गणाध्यक्ष बालचंद्रो गजानन वक्रतुंड सूर्पकर्ण हेरंबोग
சிவந்த சூரியனின் சிவந்த ஒளி போன்ற நெற்றி திலகத்தை சூடியிருப்பவளே, நல்ல அன்பர்கள் போற்றுகின்ற மாணிக்கமே, மாதுளம்பூ போன்ற செக்க சிவந்தவளே, மலரில் வீட்டிலிருக்கும் திருமகள் துதிக்கின்ற மின்னல் போன்றவளே, குங்குமம் போல சிவந்த வண்ணம் கொண்டவளே, அபிராமியே, அன்னையே, வாராகியே, நீயே எனக்கு உற்ற துணையாக இருக்க வேண்டும். படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய தொழில்களை நிகழ்த்துபவளே, கொடி போன்ற இடையினை கொண்டவளே, அடியார்களுக்கு ஞானம் அருளும் மனோமணியே, ஜடாமுடிய சிவபெருமான் பருகிய விஷத்தினை அமுதமாக்கிய பராசக்தியே, தாமரை மலரை விட மென்மையான உன் திருப்பாதங்கள் அடியேடியின் தலைமீது வைத்து அருள் செய்வாயாக. தயிரை கடையும் மத்து எவ்வாறு சுழலுமோ அதுபோல என் உயிரானது பிறப்பும் இறப்பும் என்னும் சக்கரத்தும் சுழன்று சுற்றி சுற்றி வருகிறது. இதிலிருந்து என்னை காப்பாற்றி பிரவாகம் தருவாயாக. தாமரை மலரில் வீற்றிருக்கும் பிரம்மதேவரும் நிலவை சூடி நிற்கும் சிவனும் மகாவிஷ்ணுவும் உன் சிவந்த திருப்பாதங்களை ஆராதனை செய்து போற்றும் போது சாதாரண மனிதனான நான் எம்மாத்திரம் உன் பாதங்களில் சரணடைகின்றேன். எனது அறிவில் ஆனந்தமாக நிறைந்திருப்பவளே, நிலையான முக்தி இன்பத்தை உயிர்களுக்கு அறிப்பவளே, 4 வேதங்களும் வியக்கும் ஆகிய அந்த பொருளே, உன் திருவடிக்கும் தாமரைகளை பூஜித்து மகிழ்கின்றேன். 14 உலகங்களையும் உருவாக்கி காத்து உனக்குள்ளேயே ஒடுக்கிக் கொள்பவளே, நஞ்சை உண்ட நீலகண்டனுக்கு மூத்தவளே, இளமை குறிந்த மகாவிஷ்ணுவின் தந்தையே, உன்னை தவிர எனக்கு இவ்வுலகில் வேறு அடைக்கலம் யாரும் இல்லை. வராகி தேவியே, உன்னை சரணம் புரிகிறேன். ஓ ஓம் சிவம் சம்பு வாராகி வாவா கும்பட் ஸ்வாகா ஓம் ஐ சௌம் சிவம் சம்பு வாராகி வாவா கும்பட் ஸ்வாகா ஓம் கங் கணபதி நமக ஓம் ஸ்ரீ வாராகியே நமக ஓம் ஆதிவராகியே நமக ஓம் லகு வராகியே நமக ஓம் பஞ்சமி வராகியே நமக ஓம் அஸ்வாருட வராகியே நமக ஓம் தண்டநாதா வராகியே நமக ஓம் சுந்தர வராகியே நமக ஓம் பிரபத் வராகியே நமக ஓம் சொப்ன வராகியே நமக ஓம்
மதுவராகிய நமக. ஓம் மந்திரிணி வராகிய நமக. ஓம் புரஸ்கரணி வராகிய நமக. ஓம் பக்தவராகிய நமக. ஓம் சத்ருகாதினி வராகிய நமக. ஓம் முத்துச்சாடன வராகிய நமக. ஓம் அக்னி வராகிய நமக. ஓம் ஸ்தம்பன வராகிய நமக. ஓம் உச்சிஷ்ட வராகிய நமக. ஓம் க்ளீம் க்ளீம் வராகி தேவியே நமக. ஓம் ஸ்ரீ பஞ்சமி தேவியே நமக. ஓம் தண்டநாதாய நமக. ஓம் சங்கேனாய நமக. ஓம் சமேஸ்வரியே நமக. ஓம் சமய சங்கேதாய நமக. ஓம் ஓர்மிமே நமக. ஓம் சிவாய நமக. ஓம் மகாசேனாய நமக. ஓம் ஆஞ்ஞா சக்கரேஸ்வரியே நமக. ஓம் அர்ப்பிணியே நமக. ஓம் அதிசயகாரிய சித்திதாயினியே நமக. ஓம் ரிபுநாசினியே நமக. ஓம் பூமி தானேஸ்வரியே நமக. ஓம் பிருகஸ்வராகியே நமக. ஓம் வாக் சம்பரநகாயே நமக. ஓம் ஸ்ரீ வராகியே நமக. வராகியை வேண்டி அடுத்த நாமம் ஒரு தேவ மகாத்மையம் லலிதாச்சாரிய நாமத்தை எடுத்தது. சிவனார் மனைவி உன் சுரசனை காக்க, நாரணன் தங்கை உன் நெற்றியை காக்க, கண்ணி உன் மூக்கினை காக்க, கூஷ்மாண்டினியால் கூந்தலை காக்க, இமயதரசி இருசெவி காக்க, வாணி தாயார் என் வாயினை காக்க, லட்சுமி தாயார் சுரலட்சணம் காக்க, உன்னி காக்க, பகவதி தேவி பற்களை காக்க, உமையாம்பிகையால் என் உதடுகள் காக்க, நான்முகன் மனைவி என் நாவினில் இருக்க, நவதுர்க்க தேவியர் நல்லோசை தருக, கர்மாரி தேவி என் கழுத்தினை காக்க, குற்றலை உந்தன் குரல்களை காக்க, சரஸ்வதி எந்தன் சப்தத்தை காக்க, புவனேஸ்வரியால் என் புஜங்களை காக்க, முன்கை முழங்கை முந்தினி காக்க, ஸ்ரீ சிவதுர்க்கை என் சிந்தையை காக்க, விஷ்ணு துர்க்கை என் விரல்களை காக்க, மஞ்சள் மாதா மார்பினை காக்க, மாதருக்கெல்லாம் மார்பழகி பிள்ளைக்கு ஊட்டிட பால்வள மருளி மக்களை காத்திட மாதா வருக, காஞ்சி காமாட்சி கை கால் காக்க, வனதுர்க்கை தாயார் வயிற்றினை காக்க, முக்கோணத்தி என் முதுவினை காக்க, துர்காநாதேஸ்வரி
துர்கானாச்சாரியார்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அவங்க பேர் தான் பெருமாளுடைய துணைவியார்ல துர்கானாச்சாரியர். அதனாலதான் பெருமாளுக்கு ஃபுல்லா கையிலாம் கட்டி விடுவாங்க. துர்காநாதீஸ்வரரை துறைகளை காக்க கோட்டை மாறி முழுப்பார் துணிகளை காக்க முழங்கால் கணைக்கால் முட்டம் மாறி காக்க இருடி பேசி உடுப்பினை காக்க பிரம்மா ரம்பிகை என் பிட்டங்கள் காக்க பார்வதி தேவி பாதங்கள் காக்க இந்திய வாசினி விதியை சொல்க காசி விசாலாட்சி காலமெல்லாம் காக்க ஜடம்புகளும் வாழ்வை ஜாதகோ தருக உஜ்வல துர்க்கை உன் ஜாதையை காக்க சாந்தி துர்க்கை சாந்தம் காக்க சபரி துர்க்கை சபரி யாத்திரை அருள லவண துர்க்கை லட்சங்கள் தருக தீயில் ஆபத்தை தீப துர்க்கை தடுத்து நீரில் ஆபத்தை நீலாம்பையை நீக்கி காற்றில் ஆபத்தை காயத்ரி காத்து நவகரங்களும் நல்வன ஆலயம் அமைக்க ஜெயத்தினை தருவாள் ஜெயதுர்கா தேவி விஷ்ணு துர்கா கண் பிட்டு நீக்கி விளைவிடும் வரங்கள் வனதுர்க்கை அருள ராஜயோகம் வாழ்வர்களும் ராஜராஜேஸ்வரியும் திருமகள் அருளால் திருக்கோயில் கட்டி திருமகள் அருளால் திருப்பணி நிறைந்து துர்க்கை தாயார் நடுக்குழு திருப்பால் அங்காளீஸ்வரி அங்கங்கள் காத்து உடலின் அசல்கள் உமையவள் காக்க ஓட்டமும் வழிநடை ஓங்காரி காக்க வாகன விபத்தின்றி வாராடி காக்க மூச்சு குழலை மூகாம்பிகை காக்க ஜெகன்மாதா காக்க நாடியின் துடிப்பை நான்முகி காக்க சந்தர்ப்ப சமயத்தில் சமய புறத்தால் காக்க சந்தோஷி மாதா சந்தோஷம் தருக ரேகைகள் அமைப்பை ரேணுகை காக்க அன்னபூரணி ஆண்டாள் நாச்சியார் உண்ணாமுறையால் உணவொன்றும் தருக வடிவுடை நாயகி வழிவழகு காக்க ஞானாம்பிகையால் ஞானபால் அருக அஷ்டலட்சுமி அங்க லட்சணங்கள் காக்க கௌமாரி கௌரி கௌரவம் காக்க கருவில் உயிரை கருமாரி காக்க கன்னியாகுமரி கண்மொழி காக்க கன்னி பெண்கள் கரிமணம் நிறைவு கங்கா தேவி தீர்த்தம் திருத்தருவாய் ஜாதகம் முறையை ஜெகன்மாதா நீக்கி திசையில் குட்டியில் திருமுறை காக்க ஊற்று காட்டாமை ஊழல்கள் நீக்கி ஆதி பராசக்தி அனுதினம் காக்க கருப்பும் வேதங்கள் காயத்ரி காக்க ஐயப்பன் மாதா ஐஸ்வர்யம் தருக கொடிய விஷங்களும் கொள்ளை நோய்களும் குருதியை குடிக்கும் குரலை
கருத்தில் கொண்டிட கதிகளின் வாழ்ந்திட கடைக்கண் பார்த்த வாரணம் பித்தம் வாந்தி தேவி சீதம் வயிற்று நோய்களும் உடலை வாட்டியோம் நோய்களும் வேகத்தை விளைவிக்கும் தொற்று நோய்களும் குற்றும் குட்டமும் புத்தி குழப்பமும் விஷத்தால் குணமும் உடல்வலி நோய்களும் தொண்டை கும்பலும் தோல்வகை நோய்களும் முழுதல் நோயும் என அணுகாமல் நின்று நீ காப்பாய் நீ சொல்லி நல்லூர் உறவை நாமும் வருவாய் காமம் குரோதமும் லோகம் மோகம் மதம் ஆச்சரியம் மிகவும் ஐம்பெரும் பூதம் என்றுமே என்னுள் நுழைந்து விடாமல் ஆதி பராசக்தி போதனை தருக சூடு பொறாமை சோம்பல் இல்லாமல் சோழம் லோகம் உன்மாக்கம் இல்லாமல் வேத நெறிகளில் வழி பிசக்காமல் கிரகங்கள் ஒன்போதின் முருகனை நட்புடன் பரமனின் பத்தினி வரமென கருவாய் மூட்டின் நோயும் வறுமையும் பசியும் வெந்தென்ன வாட்டி வதை செய்யாமல் அன்னபூரணி அனைத்தென்னை காக்க கொண்ட நோய்களை கொன்று குவித்திட கோட்டை மாறியும் குங்கும கவசம் இருவினை வளைந்து எமை கரையேற்ற இமேல் தரசி இன்றே வருக கண்ணி துப்பியை எண்ணிய துதிக்க பண்ணிய பாவங்கள் பரந்தோடி போகும் அன்னை துர்க்கை அபயம் என்றிட ஐம்பூதங்களும் அடிபணிந்தேற்கும் வனத்தின் துர்க்கையை வணங்கி பணிந்து நினைக்கின்ற நொடியில் நிச்சயம் வருவாள். ஆள் போல் தழைத்து அழுகுபோல் வேரோடி மூங்கில் போல் சுற்றிலும் முசிந்து தொழிலி நின் திருக்கூட்டம் நித்தமும் பெருகட்டம். நின் வழிபாடு வளர்ந்து ஓங்குக உலகம் ஓங்குக லோகம் யாவும் நோக்கம் கொண்டிட நந்தாம்பிகை ஒரு வழியினை காட்டி வழிபடும் குழுவின் வளர்ச்சியை காக்க கனிவிலக்கொள்ளையும் இனிதே பெருகி துர்க்கையின் வழிபாடு குளிர்விட்டு தழைக்கும். சர்வ ஜனங்களை வசமாக்கும் சர்வேஸ்வரியாலின் வசிய மந்திரத்தை சந்தோஷி மாதா வந்தோதிக்க உள்ளன்படுனே உன் திருநாமம் ஓதி உரைத்தால் ஓம் என்றொழிக்கும். நித்தமும் நான் சொல்லும் சிவசக்தி நாமம் சித்தத்தில் சேர்ந்திடும் சித்திகள் கைவசம் அதை சத்தமாய் கொள்ள சதாசிவம் சேரும். ஓம் ஓம் அன்னையின் அருளை போற்றி. ஓம் ஓம் ஜெய ஜெய துர்கா போற்றி. சித்தி புத்தி சந்தை போற்றி. வலி தெய்வானை வளமுடன் போற்றி. பூரணி புஷ்கலை தேவியர் போற்றி. அனுமானின் அன்னை அஞ்சனை போற்றி. வெக்காளி மாகாளி ஏகாளி போற்றி. இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி போற்றி. ராஜகாளி பிள்ளைக்காளி நவராளி போற்றி. வடபத்திரகாளி கல்கத்தா காளியும் போற்றி. கிருஷ்ண ருக்மணி
பாமா போற்றி ராஜவீரிய விஜயலட்சுமி போற்றி துரோபதி தேவி துளசியும் போற்றி திருவரங்க பெருமான் நமோ நம திருப்பதி மலையான் தேவியே நமோ நம நான்முக பிரம்மன் தேவியே நமோ நமக சொல்லி தீபத்தை பார்த்து கும்பிடுவோம். எல்லா வித நோய்களும் விலகணும், சகல விதமான செல்வாக்குகளும் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். மூல மந்திரம் ஓம் ஓம் ஐ ஐ க்ளௌ ஐ ஓம் நமோ பகவதி வார்த்தாளி வார்த்தாளி வாராகி வாராகி வாராகங்கி வாராகங்கி அந்தே அந்தினி நமக அந்தே ருந்தினி நமக ஜம்பே ஜம்பினி நமக மோகே மோகினி நமக தம்பே தம்பினி நமக ஐ க்ளௌ ஐ சர்வதுஷ்ட பிரதுஷ்டானாம் சர்வேஷாம் சர்வவாக்சித்த சகுர்முககதி ஜிஹ்வா ஸ்தம்பனம் குரு குரு சீக்கிரவட்சம் ஐ க்ளௌ ஐ டக 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 கும்பட் ஸ்வாஹா ஓம் ஐ ஐ க்ளௌ ஐ நமோ பகவதி வார்த்தாளி வார்த்தாளி வாராகி வாராகி வாராகிங்கி வராகங்கி அந்தே அந்தினி நமக அந்தே ருந்தினி நமக ஜம்பே ஜம்பினி நமக மோகே மோகினி நமக தம்பே தம்பினி நமக ஐ க்ளௌ ஐ சர்வதுஷ்ட பிரதுஷ்டானாம் சர்வேஷாம் சர்வவாக்சித்தः சகுர்முககதி ஜிஹ்வா ஸ்தம்பனம் குரு குரு சீக்கிரம் வஷ்யம் ஐ க்ளௌ ஐ டக 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 டட டட கும்பட் ஸ்வாஹா ஓம் ஐ க்ளீம் க்ளீம் க்ளௌ ஐ ஓம் நமோ பகவதி வார்த்தாளி வார்த்தாளி வாராகி வாராகி வராகமுகி வராகமுகி அந்தே அந்தினி நமக முந்தே ருந்தினி நமக ஜம்பே ஜம்பினி நமக மோகே மோகினி நமக தம்பே தம்பினி நமக ஐ க்ளௌ ஐ சர்வதுஷ்ட பிரதுஷ்டானாம் சர்வேஷாம் சர்வவாக்சித்த சகுர்முககதி ஜிஹ்வா ஸ்தம்பனம் குரு குரு சீக்கிரம் வஷ்யம் ஐ க்ளௌ ஐ டக 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 கும்பட் ஸ்வாஹா
சகாயமே போற்றி. ஓம் புத்தியே போற்றி. ஓம் விஸ்வரோமே போற்றி. ஓம் சித்தாந்தி போற்றி. ஓம் நாதாந்தி போற்றி. ஓம் வேதாந்தி போற்றி. ஓம் சின்மயா போற்றி. ஓம் ஜெகஜோதி போற்றி. ஓம் ஜெகஜனனி போற்றி. ஓம் புஷ்பமே போற்றி. ஓம் மதிவதினி போற்றி. ஓம் மனோநாசினி போற்றி. ஓம் கலைஞானமே போற்றி. ஓம் சமத்துவமே போற்றி. ஓம் சம்பத் தரிணி போற்றி. ஓம் பகை நிக்கியே போற்றி. ஓம் துயர் தீர்ப்பாய் போற்றி. ஓம் தேஜஸ்வினியே போற்றி. ஓம் காமநாசினியே போற்றி. ஓம் யகாதேவியே போற்றி. ஓம் மோட்ச தேவியே போற்றி. ஓம் ஞானழிப்பாய் போற்றி. ஓம் ஞான வாரிதியே போற்றி. ஓம் கேளானாய் போற்றி. ஓம் திகட்டாதிருப்பாய் போற்றி. ஓம் தேவகானமே போற்றி. ஓம் கோலாகலமே போற்றி. ஓம் குதிரை வாகினியே போற்றி. ஓம் பன்றி முகத்தாய் போற்றி. ஓம் ஆதிவாராகியே போற்றி. ஓம் அநாத ரட்சகி போற்றி. ஓம் ஆதார மாவாய் போற்றி. ஓம் ஆகார அழித்தாய் போற்றி. ஓம் தேவிக்கு உதவினாய் போற்றி. ஓம் தேவர்க்கும் தேவி போற்றி. ஓம் ஜுவாலா மூக்கியே போற்றி. ஓம் மாணிக்க வீணோ போற்றி. ஓம் மரகத மணியே போற்றி. ஓம் மாதங்கி போற்றி. ஓம் சியாமலா போற்றி. ஓம் வாக்வராகியே போற்றி. ஓம் ஞானக்கேணியே போற்றி. ஓம் புஷ்பபாணியே போற்றி. ஓம் பஞ்சமியே போற்றி. ஓம் கண்டனியே போற்றி. ஓம் சிவாயலியே போற்றி. ஓம் சிவந்த ரூபியே போற்றி. ஓம் மதனோற்சவமே போற்றி. ஓம் ஆத்ம வித்தியே போற்றி. ஓம் சமய சரதியே போற்றி. ஓம் சங்கீத வாணியே போற்றி. ஓம் கோலை நிறமே போற்றி. ஓம் உலக்க தரித்தாய் போற்றி. ஓம் சர்வ ஜனனி போற்றி. ஓம் மனதில் பிணியாய் போற்றி. ஓம் காமாட்சி போற்றி. ஓம் பிரபஞ்ச ரூபியே போற்றி. ஓம் முக்கால ஞானி போற்றி. ஓம் சர்வ குணாதி போற்றி. ஓம் ஆத்ம வயமே போற்றி. ஓம் ஆனந்த ஆனந்தமே போற்றி. ஓம் நேயமே போற்றி. ஓம் வேத ஞானமே போற்றி. ஓம் அகந்தை அழிப்பாய் போற்றி. ஓம் அறிவழிப்பாய் போற்றி. ஓம் அடைப்பிடும் சக்தியே போற்றி. ஓம் கலை உள்ளமே போற்றி. ஓம் ஞானம் ஆன்ம ஞானமே போற்றி. ஓம் சாட்சியே போற்றி. ஓம் சொப்னவராகியே போற்றி. ஓம் சௌந்தர நாயகியே போற்றி. ஓம் மரணம் அழிப்பாய் போற்றி. ஓம் இருதய வாசினியே போற்றி. ஓம் இமாசல தேவியே போற்றி. ஓம் நாத நாம கிரியே போற்றி. ஓம் முறுக்கும் கோடியே போற்றி. ஓம் முழுக்கும் மோகினியே போற்றி. ஓம் உயிரின் உயிரே போற்றி. ஓம் உறவின் ஊற்றே போற்றி. ஓம் உலகம் ஆனாய் போற்றி. ஓம் வித்யா தேவி போற்றி. ஓம் சித்த வாகினி போற்றி. ஓம் சிந்தை நிறந்தாய் போற்றி. ஓம் லயம் ஆவாய் போற்றி. ஓம் கல்யாணி போற்றி. ஓம் பரஞ்சோதி போற்றி. ஓம் பரபிரக்னி போற்றி.
ஓம் பிரகாச ஜோதி போற்றி. ஓம் யோன காந்தி போற்றி. ஓம் மௌன தவமே போற்றி. ஓம் மேதினி நடத்துவாய் போற்றி. ஓம் நவரத்ன மாளிகா போற்றி. ஓம் துக்க நாசினி போற்றி. ஓம் குண்டலினி போற்றி. ஓம் குவலய தேவி போற்றி. ஓம் வீணை ஒளியே போற்றி. ஓம் வெற்றி முகமே போற்றி. ஓம் சூரியனை அழிப்பாய் போற்றி. ஓம் சூழ்ச்சி மாற்றுவாய் போற்றி. ஓம் அண்ட பேரண்டமே போற்றி. ஓம் சகலம் அறிவாய் போற்றி. ஓம் சம்பத் வழங்குவாய் போற்றி. ஓம் நோயற்ற வாழ்வழிப்பாய் போற்றி. ஓம் நோம்புக்கு வருவாய் போற்றி. ஓம் வராகி பலமே போற்றி போற்றி. ஓம் வராகி தேவியே போற்றி போற்றி. மிகவும் சிறப்பாக அமைதியாக இருந்து இந்த வழிபாட்டிலே கலந்து கொண்ட அனைத்து ஆன்மீக பெருமக்களுக்கு எங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த பஞ்சமி 7/9 ரிஷி பஞ்சமி. அது என்ன ரிஷி பஞ்சமின்னா விநாயகர் சதுர்த்தி. விநாயகர் தான் ரிஷி, ஆதி ரிஷி. அவர் வணங்கிய பஞ்சமி. விநாயகரே வணங்கியிருக்கார். அவரு பட்டரந்தாய் உம்பட்டுன்னு சொல்லி அந்த முருகனுடைய தேர் சக்கரத்தை வாட்ஸ்அப் குரூப்ல கன்னிமாரி டிவியில கான்டாக்ட் பண்ணுங்க. குழந்தைங்களை அதுபோல இலையில முதல் வஸ்திரம் சமர்ப்பயாமி. பச்சரிசில கையெழுங்க. ஆபரணம் சமர்ப்பயாமி. ஊரில் இருந்தா அப்படியே காட்டு மேலத்து கை காட்டு. தூபம் சமர்ப்பயாமி. தேங்காவை போட்டு வச்சிருக்கல கந்தகம் சமர்ப்பயாமி. கற்பூர நீராஜனம் புஷ்பாஞ்சலம் சமர்ப்பயாமின்னு சொல்லி வேண்டிட்டு உங்க குறைகளை ஒரு 5 நிமிஷம் என்ன இருக்கு பிரார்த்தனை அப்படின்னு வராதிக்கிட்ட வேண்டி செஞ்சுவாங்க. இந்த தொண்டு செய்யறவங்க கோகிலா, லலிதா, கஜலட்சுமி, மஞ்சுருக்கா, வேற யாரும் ஊனா பாலா எல்லாம் இருக்கீங்களா? என்றால் அன்பின் வடிவமாம். 7 தாய் என்றால் என்ன கேட்கலாம். சப்த கன்னிமார் 7 தாய்களாம். சகலமும் வேண்டி வாழ்வாம். ஒரு தாய் என்றால் அன்பின் வடிவமாம். 7 தாய் என்றால் என்ன கேட்கலாம். சப்த கன்னிமார் 7 தாய்களாம். சகலமும் வேண்டி வாழ்வாம். நெடுங்கலையூரின் நந்தவனம் வருத்தத்தை மாற்றும் அன்னை வனம். நெடுங்கலையூரின் நந்தவனம் வருத்தத்தை மாற்றும் அன்னை வனம். படைப்பாகிய செயலாய் இருப்பாள் ஒரு தாயே. குடை போல் ஒரு கொடுவையில் காப்பாள் இவள் பிராமி வடிவே. இறை ஈசனின் உருவாய் பரமேஸ்வரியானாள். முறையிட்டவள் பாதத்தில் வீழ்ந்தாள் குறைகள் தீர்த்து விடுவாள். நந்தவனம் வருத்தத்தை
அலங்காரியே. காக்கும் சீராளன் சீனிவாசனின் வடிவம் தான் தாங்கும் தேவி வைஷ்ணவி. யாருக்கும் தீராத யோகம் சேர்க்கிறான். தாழ்வெல்லாம் மாற்றுவாள். குலம் வளர்க்கும் ஒரு தாய் என்றால் அன்பின் வடிவமாம். 7 தாய் என்றால் என்ன கேட்கலாம். சப்த கன்னிமார் 7 தாய்களாம். சகலமும் வேண்டி வாழ்வோம். மலையூரின் நந்தவனம் வருத்தத்தை மாற்றும் அன்னை வனம். மலையூரின் நந்தவனம் வருத்தத்தை மாற்றும் அன்னை வனம். வினையாகிற இருளே விடிவாகிற நாளே துணையாகிற விதியினை போலே வரும் வாராகி இவளே. புகழ்வானவர் தலைவன் அமராபதி இந்திரன். அவன் அம்சமும் கூடிய தாயாம் இந்திராணி ஒருவே. மலையூரின் நந்தவனம் வருத்தத்தை மாற்றும் அன்னை வனம். மலையூரின் நந்தவனம் வருத்தத்தை மாற்றும் அன்னை வனம். தீமை போக்கவே ரூபம் தாங்கினாள். கோர பெண்ணென வேடம் காட்டினாள். தூய்மையை நாட்ட சூலமேந்தினாள். சாமுண்டி ஆயினாள். கன்னிமார் 7 காண வேண்டுமா? பெருந்தலையோர்க்கு நாமும் போகலாம். நந்தவனத்திலே கோயில் காண்கிற சாமியை வேண்டலாம். மனமகிழ ஒரு தாய் என்றால் அன்பின் வடிவமாம். 7 தாய் என்றால் என்ன கேட்கலாம். சப்த